இன்னைக்கு என்னன்னா திமுகவுடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார். அது யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவே நடக்குது. நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்குறார். சிவதாஸ் மீனா தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும், இன்னாரு கலந்துக்கிறாங்க, இன்னன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார். மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார். இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார். இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக பிரத்யேகமாக இன்றைக்கி 100 ரூபா நாணயம் வெளியிடப்படலை. இந்த நாணயம் எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம். 100ஆண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு 100 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம் வெளியிட்டிருக்கோம், தபால் தலை வெளியிட்டிருக்கோம். இது நாங்கள் நடத்தின விழா. நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தால் கூட முழுக்க முழுக்க தலைவர் விழா. தலைவர் ஒரு மதசார்பற்ற தலைவர், புரட்சி தலைவர். எனவே பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தினோம். நாங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு இருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஊடோடி வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் செய்யலை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்றைக்கி மத்திய அரசு சரணகதி அடைந்து இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கை கொண்டாந்து நடத்துகிறார், இணையமைச்சர் கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார். நம்ம பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை. இது மத்திய அரசே நடத்துகிற விழா, மத்திய அரசு நடத்தின விழா, நாங்கள் நடத்தலை, நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார். அதில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது மாநில அரசு அழைத்ததின் அடிப்படையில் எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம், மற்ற பாரதிய ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக யார் தெளிவாக இதில் இருக்கிறாங்க என்பது நன்றாக தெரியும். இன்றைக்கி திமுக பயப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எப்படியாவது பாரதிய ஜனதா சதி கட்டணும், இதன் மூலமாக வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும். பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டு இருக்கிறது, ஈடி வந்துடும். எனவே இனி நம்ம ஓட்டணும், அடுத்த தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அங்கட சரணகதி ஆகிட்டாங்க.